செராய் பீச்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூமுக்கு தான் போனோம். போகிற வழியில் இந்த வியூவெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கள் ரூம் வந்து ஒரு 13 ரூம் அந்த மாதிரி ஒரு ரூம். ஸோ ரூமுக்கு போனதும் அறக்க பறக்க ரெடி ஆனோம். இந்த ரயில்வே ட்ராக் பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி நொஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகிட்டே இருந்தது. காரணம்லாம் தெரியல, அதனாலே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலையில் பண்ண அந்த லேட்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வண்டர்லாவுக்கு போயிட்டோம். வண்டர்லா பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணவா வேணும்? நிறைய அட்வென்ச்சரஸ்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் அனுபவித்தேன். நல்லா இருந்துச்சு. ஏதோ என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது எல்லாமே நான் அன்றைக்கி பண்ணேன். ஸோ வண்டர்லாவில் விளையாண்டே இருந்ததில் லன்ச் பற்றி மறந்தே போயிட்டோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ லன்ச்லாம் ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஃபுல் எனர்ஜெட்டிக்கோடு நாங்கள் பஸ்ஸில் உட்காந்து செம்மையாக பாடி வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த நைட் வியூலாம் வர்ணிக்க வார்த்தையே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஐவி ட்ரிப் ஃபுல்லாக நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோன்னா அது பரணியோட வாய்ஸ் மட்டும்தான். அதோட கிளிப் கொஞ்சம் கேளுங்களேன். மேடம்க்கு தொண்டை சூப்பராக கட்டியிருந்தது. அதை வச்சு நாங்கள் ஃபன் பண்ணிட்டுருந்தோம். ட்ராவல்லாம் முடிச்சு நாங்கள் ரூம் ரீச் பண்ணிட்டோம். நான் பிளான் பண்ண மாதிரியே ஜன்னல் சீட்டில் இடம் முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ நிலாவை பார்த்துட்டே அந்த டேவை நான் முடித்தேன்.